சார், இந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலியமா நிறைய மோசடிகள் நடக்குது. அதன் அடிப்படையில இப்ப அமலா சாஜி கூட ஒரு ட்ரேடிங்ல ஆடு கொடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்கிறதா ஒரு புகார்கள் அளிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஆன்லைன்ல வந்து நிறைய மோசடிகள் நடக்குது. இது குறித்து ஒரு முன்னாள் காவல் உயர் அதிகாரியா நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இந்த ஆன்லைன் வர்த்தக மோசடி வந்து இப்ப அதிக அளவுல நடந்துட்டு வருது. இந்த சமூக ஊடகங்களுடைய பிரபலங்கள் சொல்றாங்க அப்படிங்கறத நம்பியும் பல பேர் ஏமாந்துடுறாங்க. ஒண்ணு வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து அமலா ஷாஜி சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லி அதுல ஏமாந்துடுறாங்க. அது இல்லாம இந்த பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி அவனே மெசேஜ் கொடுக்கறான். அது மாதிரி ஒரிஜினல் யூசர் கொடுக்கற மாதிரி கொடுத்து அதுலயும் ஏமாத்துறான். இப்ப இந்த இன்ஸ்டாகிராம் பொறுத்தளவுல இந்த அமலா ஷாஜி வந்து அந்த கம்பெனி வந்து உண்மையான கம்பெனி நினைச்சு தன்னுடைய ஃபாலோவர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து தப்புதான். ஆனால் ஏமாத்தினான் இல்லையா, இந்த அமலாவை ஏமாத்தினவன், அமலாவுடைய ஃபாலோவர்ஸ் ஏமாத்தினவன், இவங்களை கண்டுபிடிச்சு பணத்தை இழந்தவர்களுக்கு பணத்தை முதல்ல மீட்டு தர வேண்டும். இந்த ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடியா மாறிட்டு வருது. இதுல வந்து எது ஜெனுவின் வர்த்தகம், உண்மையான வர்த்தகம் எது, போலியான வர்த்தகம் எது அப்படிங்கறத நம்ம தான் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து பிரபலங்கள் சொல்றாங்க அல்லது பெரிய நடிகர்கள் சொல்றாங்க, தலைவர்கள் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக மக்களோ அல்லது ஃபாலோவர்ஸோ நம்பி பொருளை வந்து முதலீடு செய்தால் இது போன்ற ஒரு பண இழப்பு நிலைக்கு நம் தள்ளப்படுவோம். எனவே வந்து நம்ம தான் வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி. இப்ப வந்து ஒரு 40 லட்சம் ஃபாலோவரை கொண்ட இந்த அமலா ஷாஜி வந்து ஒரு சைபர் கிரிமினல் ஏமாத்திருக்கான். அதாவது வந்து இந்த கம்பெனி ஜெனுவின் கம்பெனிங்கிறத முதல்ல அமலாவை வந்து அவன் ஏமாத்திருக்கான். அமலா வந்து தான் வந்து ஃபாலோவர்ஸுக்கு வந்து ஒரு பொய்யான செய்தியை தர்றோம் அப்படிங்கறது தெரியாமையே அந்த அம்மா பேசியிருக்கு. சோ இதெல்லாம் வந்து எந்த பிரபலமும் இந்த மாதிரி பொருள் வர்த்தகம், அதாவது ஆன்லைன் வர்த்தக சம்பந்தமான விளம்பரத்தை செய்யக்கூடாது. இது வந்து ஒரு ரெகுலேஷன் ஏற்கனவே வந்து ஒரு எழுதப்படாத ஒரு ரெசல்யூஷன் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணணும். செபி இருக்கு இல்லையா, செபி, ஆர்பிஐ இவங்க எல்லாம் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி எனி இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி யாருமே வந்து கேன்வாஸ் பண்ண கூடாதுன்னு இருக்காங்க. இந்த வந்து கேன்வாஸ் பண்ணது தப்பு தான். பட் இந்த இன்ஸ்டாகிராம் அமலாவை பொறுத்தளவுல கிரிமினல் இன்டென்ட் இல்ல, பட் வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஏமாறுவதற்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க. எனவே இது வந்து விழிப்புணர்வு இருந்தால்தான் நிச்சயமா நம்ம வந்து இதை தடுக்க முடியும். காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து இந்த பொருளாதாரத்தை, இந்த பணத்தை இழந்தவர்களுக்கு பணத்தை மீட்டு தர வேண்டும். அது மாதிரி இது போன்ற ஆன்லைன் வர்த்தகங்களை முழுவதுமாக தடை செய்ய பல்வேறு அமைப்புகள் இதில் ஈடுபட வேண்டும். தொடர்ந்து இந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலியமா இதுல சார் இவங்க வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. இவங்க இதுல போனா மக்களை இப்படி வந்து ஏமாத்தலாம், இப்படி ஏமாத்தும் போது இவங்க வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி காசை இதுல போடுவாங்க, நம்ம அந்த காசை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எந்த மாதிரியான ஸ்கேம் எல்லாம் நடக்குது சார்? எந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் இது நடக்குது? பேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி சமூக வலைதளங்க எந்த மாதிரி இதெல்லாம் அதிகமா இருக்கு சார் இது ஏமாத்துறது? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதிகமா இருக்கிறது வந்து பேஸ்புக்ல வந்து ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பர்னிச்சர் வாங்குங்க, இந்த மாதிரி நான் ஏர்போர்ட்ல மாட்டிட்டு உடனே பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்றது. அப்புறம் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் வருது. வாட்ஸ்அப்ல என்ன வருதுன்னா, இது மாதிரி நாங்க வந்து வேலை வாய்ப்பு தர்றோம் ஆன்லைன்ல, நீங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டே ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து ஒரு 1000 ரூபாய் அனுப்புவாங்க. அப்புறம் 2000 ரூபாய் அனுப்புறது. இப்படியே அனுப்பிச்சிட்டு கடைசியா நீ வந்து செக்யூரிட்டி டெபாசிட் கொடுன்னு சொல்லி ஒரு 10,000, அப்புறம் இப்படியே 15,000 போட்டுட்டு உங்க அக்கௌண்ட்ல வந்து இது வரணும் நீங்க ஏன் பண்ணது வந்து 50,000 அப்படின்னு சொல்லி காமிச்சு அக்கௌண்ட் நம்பரே அனுப்பிச்சிருவாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு நாள்ல வந்து நீங்க 2 lakhs அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்ல உங்க பணம் இருக்கு அப்படின்னு மெசேஜ் வரும். இதை நீங்க எடுக்கணும்னு சொன்னா நீங்க எகைன் யூ ஹேவ் டு பே another 50,000 வரும். இப்படி வர்றப்ப அதே 50,000 நீ பே பண்ணிட்டு கடைசியில வந்து இந்த பணம் இவங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறதா சொல்லப்பட்ட பணத்தை எடுக்க போனா அங்க வந்து ஒண்ணுமே இருக்காது, அந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்காது. இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாத்துறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி வர்த்தக பொருளாதார பரிவர்த்தனைகள் ஆன்லைன் மூலமாக வந்தால் அது எந்த பிரபலங்கள் சொன்னாலும் சரி அதை நம்ப கூடாது. ஒரு முறைக்கு 100 முறை யோசனை செய்ய வேண்டும். அது போன்று இந்த KYC உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணியாச்சு, உங்க ஏடிஎம் கார்டை வந்து
டீஆக்டிவேட் பண்ணிட்டோம், அதனால நீங்க KYC கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு வரும், OTP வரும், இந்த மாதிரி பின் நம்பர் வரும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து பண்றாங்க. இதையெல்லாம் வந்து மக்கள் நம்ப கூடாது. காவல்துறை வந்து இந்த சைபர் கிரிமினல்ஸுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற காலத்துல வந்து நம்ம யாருக்குமே ஒரு பாதுகாப்பு ஆன்லைன்ல பொறுத்தல இல்ல. எனவே வந்து நீங்க மக்கள் வந்து மிகவும் கவனமாக ஒரு விழிப்புணர்வோடு இந்த சமூக ஊடகங்களையும் இணையதளத்தையும் பயன்படுத்தினால் மட்டுமே நம்மை இந்த சைபர் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாக்க முடியும். கண்டிப்பா சார். இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் Facebook ஐடியில உங்களுடைய ஐடியா வந்து ஃபேக் ஐடி ஒன்னு கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்ட்டு நீங்களே சோசியல் மீடியால போட்டிருந்தீங்க. இது யாரும் நம்பாதீங்க, இது என் ஐடி இல்லன்ட்டு. ஒரு முன்னாள் கமிஷனரா இருந்த உங்களுக்கே இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் எல்லாம் வரும்போது இதை மக்கள் எப்படி சார் எதிர்கொள்ளணும்? இந்த மாதிரி நிறைய பேருக்கு வருது. அதாங்க, இவன் வந்து இந்த சைபர் கிரிமினல்ஸ் வந்து யார வந்து முதல்ல குறி வைக்கிறான்னோ அது வந்து இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸையும் குறி வைக்கிறான். இப்ப என்னை மட்டும் இல்ல, செர்விங் போலீஸ் ஆபீசர்ஸ் பத்தியும் அவங்களுடைய பேர்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்களே வந்து மெசேஜ் கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்றான். இது ஏன் அவங்கள பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் சொன்னா உடனே மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி பண்றான். நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, IAS ஆபீசரா இருந்தாலும் சரி, அல்லது உங்க ஃப்ரெண்டு, உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்க வந்து இந்த மாதிரி Facebook மூலமாகவோ இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ வந்ததுன்னா அதை தயவு செய்து நம்ப வேண்டாம். மக்கள் வந்து அதை வந்து நம்பவே கூடாது. இப்ப வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இதன் மூலமா வந்து வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய பொண்ணு தன் டாட்டர் பேசுற மாதிரியே பேசி ஏமாத்திருக்கான் சமீபத்துல. அதனால இப்ப வந்து உதாரணமா இப்ப நானே வந்து பேசுற மாதிரி என்னுடைய வாய்ஸே வந்து அப்படியே இருக்கும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக. அதே மாதிரி நான் வந்து என்னுடைய உருவம் பேசுற மாதிரியே இருக்கும். இந்த வாட்ஸ்அப்ல வந்து வீடியோ கால்ல அல்லது ஃபேஸ் டைம் வீடியோ கால்ல வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன், உடனடியாக ஒரு $1000 என்னுடைய அக்கௌண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எடுப்புல ஐயோ நம்ம பொண்ணோட படம் தெரியுது, அவங்க வாய்ஸ் தெரியுது, அவங்கதான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம்னா முடிஞ்சிட்டோம். அதனால அந்த நம்பரை மறுபடியும் வெரிஃபை பண்ணி தன்னுடைய பொண்ணு கேட்டுச்சா பொண்ணோட நம்பருக்கு போன் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு மக்கள் வந்து ஒரு அந்த பாதுகாப்பு தன்மையோட ஒரு அந்த சொல்லுங்க விழிப்புணர்வோட இருந்தால் நிச்சயமா அந்த குற்றங்களை தடுக்க முடியும். அந்த வகையில தான் பொதுமக்கள் யார் செய்தி கொடுத்தாலும் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். அது IAS இருந்தாலும் IPS இருந்தாலும் அல்லது பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, பண விவகாரத்துல உங்களுடைய பணத்தை எடுத்து வேறொரு இடத்துல முதலீடு பண்றப்ப அத வந்து நீங்க ஒரு 100 மடங்கு வந்து அதை விசாரித்த பின்புதான் செயல்பட வேண்டும். கண்டிப்பா சார். இந்த போலி வர்த்தக நிறுவனங்கள்ல நிறைய பேர் வந்து இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அப்புறம் யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி இவங்க தெரியாம இந்த மாதிரி ஆடு கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பின் விளைவுகளை இவங்க சந்திக்கிறாங்க. புகார்கள் எழுந்தது, அப்புறம் கம்ப்ளைண்ட் வருது. இதன் அடிப்படையில அவங்களுக்கே தெரியுது. அப்படி இருக்கும்போது இன்ஃபுளுசர்ஸ் எப்படி சார் ஒரு நிறுவனத்தை இந்த மாதிரி ஆடு கொடுக்கும்போது எப்படி சார் செலக்ட் பண்ணி போகணும்? அதே மாதிரி ஒருவேளை இவங்களுக்கு வந்து தெரியாம இந்த அபலாசாட்சி மாதிரி இப்ப மாட்டிக்கொண்டவங்க திருப்பி இந்த மாதிரி வேற எதனா ஒரு விஷயத்துல மாட்டினாங்கன்னா காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை சார் இவங்க மேல எடுக்கல? என்ன மாதிரியான தண்டனைகள் இவங்க மேல பாயும்? இந்த மாதிரி சோசியல் மீடியால அந்த சமூக ஊடகங்களுடைய பிரபலங்கள் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இவர்கள் வந்து இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்குற வேலையெல்லாம் அவங்களுக்கு கூடாது. இவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல விளம்பரத்தை வந்து மத்த விளம்பரம் கமர்ஷியலா நிறைய பேர் ஆன்லைன் மார்க்கெட்டிங் வர்றான், அவங்க கிட்ட இருந்து வர்ற வருமானமே போதும். இவங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு இந்த மாதிரி பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி நினைச்சிட்டு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல தான் முடியும். இவங்களை பொறுத்தவரை இப்ப வந்து அந்த வர்த்தக கம்பெனி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஜெனுவின் கம்பெனியான தெரியாம வந்து ஃபாலோவர்ஸ் சொன்னதுனால இவர்கள் வந்து அபட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ல வரலாம். அதாவது வந்து தூண்டியது அப்படின்ட்டு. ஆனா கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு கொண்டுட்டு வர முடியாது. கிரிமினல் கான்ஸ்பிரசி அப்படின்னு சொன்னா அதாவது அந்த எண்ணம் இருந்திருக்கணும். ஃபாலோவர்ஸை ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல அந்த ஒரிஜினல் குற்றவாளியோட சேர்ந்து ஏமாத்தணும் அப்படிங்க. அதான் வந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி. இதுல வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உதாரணமா இப்ப வந்து ஒரு பிளைட்ல வந்து தங்கத்தை கடத்திட்டு வர்றான்னு வச்சுக்கோங்க. அந்த தங்கத்தை கடத்திட்டு வந்துட்டான்னா அந்த பிளைட்டினுடைய பைலட்டை வந்து நம்ம வந்து பொறுப்பாளர் ஆக்க முடியாது.
அது போன்றுதான் இதுல வந்து ம், இந்த சோசியல் மீடியா பிரபலங்கள் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் செயல்படுறப்ப அந்த கம்பெனி வந்து வெரிஃபை பண்ணிட்டு பண்ணணும். முதல்ல வந்து இதுல வந்து ரூல்ஸே கிடையாது. இந்த ம், பொருளாதார வர்த்தக ரீதியா யாரும் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறத ம், செபியினுடைய ஒரு அன்ரிட்டன் ரூல் தான். ம், அதனால வந்து யாரும் சொல்ல முடியாது. இப்ப நான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, ம், சோசியல் மீடியால வர்ற இந்த டபுள் இன்கம் எல்லாம் குயிக்கா வரும், நீங்க லைக் கொடுங்க அப்படின்னு ம், சொல்லாம நானே சொன்னாலும் ம், அது தப்பு. அது வந்து நான் என்னை மாதிரி ஆட்கள் சொல்றப்ப வந்து நான் தெரிஞ்சுட்டு ஒரு பொறுப்புல இருந்தவங்க வந்து சொன்னாங்கன்னா தெரிஞ்சுட்டு தான் சொல்றாங்கன்னு மக்கள் நம்பிடுவாங்க. ம், அதனால மக்கள் வந்து விழிப்புணர்வோட தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த பிரபலங்கள் சொல்லக்கூடாது. ம், இந்த மாதிரி பண முதலீடு சம்பந்தமா யாருக்கும் சொல்லக்கூடாது. அண்ணன் கூட தம்பிக்கிட்ட சொல்லக்கூடாது நீ முதலீடு பண்ணிட்டு. ம், அப்படி இருக்கிறப்ப பிரபலங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஃபாலோவர்ஸ் வந்து ஒன்லி அவங்கள எந்த விஷயத்துக்காக ஃபாலோ பண்றீங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ம், அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஃபீல்ட்ல போய் சொன்னாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ம். சார், தொடர்ந்து அதே போல இந்த ஏமாறுபவர்கள் ஏமாற்றப்படுபவர்கள் இந்த சோசியல் மீடியா மூலியமாகவோ இந்த ட்ரேடிங் சென்டர் மூலியமாகவோ இவங்கெல்லாம் இதுவரையும் எத்தனை பேர் கடந்த வருடமா இருக்கட்டும் இதுக்கு முந்தின நாள் வரையும் எத்தனை பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு சைபர் செல்ல இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது. அது எதனா டேட்டாஸ் இருக்கா சார் நம்ம கிட்ட, இந்த மாதிரி இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லா? அந்த புள்ளி விவரங்கள் என்ன எங்கிட்ட கிடையாது. ம், நிச்சயமா வந்து நம்ம ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு இருக்கு, SCRB, அதுல வச்சிருப்பாங்க. நிச்சயமா பட் சார். நிச்சயமா வந்து இந்திய அளவுல உலக அளவுல வந்து இந்த சைபர் குற்றங்கள் வந்து அதிக அளவுல போயிட்டு தான் இருக்கு. ம். எனவே வந்து ஏமாந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. என்னதான் சொன்னாலும் அந்த மக்களுக்கு வந்து அடிப்படையில ஒரு விழிப்புணர்வு இல்லாம செயல்பட்டு கொண்டிருக்கிற காரணத்தினால பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. யாரு இழக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அதாவது வந்து வாகனம் வாங்கலாம் அல்லது திருமணம் பண்ணலாம்னு வச்சிட்டு இருக்கிற பணத்தை தான் இழந்து போறாங்க. ம், அதனால அவர்கள்லாம் ரொம்ப வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். இதை வந்து அரசு மற்றும் NGOs ம், இந்த மாதிரி பல்வேறு ம், இதை சார்ந்த அமைப்புகள் வந்து ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்த வேண்டும். இல்லைன்னா வந்து இது வந்து ஒரு தொடர்கதையா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு இன்ஃபுளுசர் சொல்றாரு, நாளைக்கு ஒரு இன்னும் 6 மாசம் போய் வேற ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு. ம், இதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன், சோசியல் மீடியா ரெகுலேஷன், ம், அந்த மாதிரி இந்த அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை வகுக்க வேண்டும். ம். இல்லைன்னா இது வந்து ஒரு பிக் மான்ஸ்டர் அப்படிங்கன்னு சொல்றாங்க, அது மாதிரி உருவாக்கி விடும் இந்த சோசியல் மீடியா. நிச்சயமா சார். தங்களுடைய விரிவான உரையாடலுக்கு நன்றி சார்.